அதுவும் இல்ல, சுமாராதான் இருக்க. உன்கிட்ட அப்படி என்ன தண்ணி கண்டாரு? நான் திண்டுக்கல்னா நீ தேனி. இப்போ விழ என்ன அவசியம் இருக்கு? கேட்டுட்டு சும்மா இருக்க. ஆமா அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? பாக்குறதுக்கு நல்லா இல்ல அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்ற. நீ பண்றதுக்கு பேரு பாடி ஷேமிங். ஆமாமா, இந்த கமெண்ட்லாம் நீ அவாய்ட் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். என்ன என்னடி என் நம்போன்னு விட்டுட்டு அந்த ஆளு இவள போய் கல்யாணம் பண்ணிருக்காரு. அப்படி இவகிட்ட என்னடி ஸ்பெஷலா இருக்கு? எல்லார் பக்கம் இருக்கிற நியாயமும் உங்களுக்கு மட்டும் புரியுது? அதெல்லாம் அப்படித்தான். வாடி பொண்டாட்டி. மா, என்னம்மா இது? ஒரே பிரச்சனை மேல பிரச்சனையாவே இருக்கேம்மா. அதான் எனக்கும் என்ன பண்றதுன்னே புரியலமா. அண்ணா, என்னடா அந்த தம்பி உன்கிட்ட பேசிட்டு இருந்துச்சு, என்ன சொல்லுச்சு? நீ பாத்தியா? ஆமாண்டா பார்த்தேன். எப்படியும் பேசிட்டு நீயே வந்து சொல்லுவேன்னு வந்துட்டேன். ஏதாவது சண்டையான? உன்கிட்ட ஏதாச்சும் கோவப்பட்டாரா? கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்கு. அந்த சமாதானமா பேசுறாங்க. என்னடா சொல்ற? சொத்துல பங்கு தராங்களாமா? அப்ப நம்ம இங்க இருந்து போயிடலாமாண்ணா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க சொத்துல பங்கு தரேன்லாம் சொல்ல, ஏதோ வந்துட்டீங்க உங்களுக்கு ஒரு பங்கு தனியா வச்ச போறன்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா சொல்ற? அவங்க சொத்த 2 பங்கா போட மாட்டாங்களாம், 6 பங்கா தான் போடுவாங்களாம். 6 பங்கு போடுவாங்களாமா? ஒன்னும் புரியலையேடா. அவங்க 4 பொண்ணுக்கு ஒரு பங்கா, அப்புறம் அவங்க அம்மாக்கு ஒரு பங்கு, மிச்சம் இருக்கிற ஒரு பங்கு நம்ம 3 பேருக்கு அந்த ஒரு தெரியுதா?